ஹலோ வணக்கம். இது கலாட்டா மேடை வழங்கும் பென்ஸ் மேடையின் ஃபிலிம் ஃபாரம் ஷோ. நான் உங்க விஜய் யோகப்பிரியா. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கெஸ் பண்ணுங்க. குரங்கு பொம்மை. அட இன்னுமாங்க கெஸ் பண்ணல? பட் இந்த மூவியை சொன்னா கண்டிப்பா நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. மகாராஜா மூவி. அட கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. ஸோ வேற யாருமே இல்லைங்க, நம்ம நித்திலன் சுவாமிநாதன் சாரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் 2017 குரங்கு பொம்மைன்ற மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியை ஒன் லைனில் சொல்லணும்னா, ஒரு 5 crore ஒர்த்து உள்ள தங்க சிலையை ஒரு நார்மலான பாசமான மனுஷங்களோட லைஃப்பை எப்படி மாற்றுதுன்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியே. இதில் விதார்த் அவர்கள் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. பசங்க பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மூவி பற்றி சொல்லணும்னா, ஹீரோ தன்னோட அப்பாவோட தலையே பேக்கில் இருக்குன்றது தெரியாமல் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாங்க. பட் இதோட கடைசி ட்விஸ்ட்டு எல்லாருமே பயங்கர த்ரில்லிங்காக காமிச்சிருக்கோங்க. திரும்ப சொல்லிட்டு என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க? கருப்பு கலர் பேண்ட். ஸோ இவரோட செகண்ட் மூவி 2024 மகாராஜான்ற மூவியை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னதான் நம்ம டேரக்டர் சாருக்கு ஃபர்ஸ்ட் மூவிக்கும் செகண்ட் மூவிக்கும் பயங்கர கேப் இருந்தாலுமே, செகண்ட் மூவியில் அவரோட ரைட்டிங்குமே ஃபர்ஸ்ட் மூவியை விட பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது. என்னன்னா, நம்ம விஜய் சேதுபதி சாரோட 50th மூவியும் இந்த மூவி தான். நம்ம விஜய் சேதுபதி சாரும் அண்ட் இவரோட டைரக்ஷனில் இந்த மூவியை பயங்கர ஹிட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஒரு ஒன் லைன் ஸ்டோரி மாதிரி சொல்லலாமா? இதில் ஒரு பார்பர் ஷாப்பில் வேலை செய்கிறவர் ஒரு டஸ்ட்பின் காணுன்றத போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பட் இதில் தாங்க நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம டைரக்டர் சார் வச்சுருப்பாரு. இதோட ஸ்க்ரீன் பிளே தாங்க மெயின் ரோலே பண்ணியிருக்கோம். ஓவராலாக ஒரு தடவையும் ஒரு கியூரியாசிட்டிலேயே நம்ம டைரக்டர் சார் இந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லவா வேணும், ஆக்டிங்லாம் பிச்சு தள்ளியிருப்பாங்க. அண்ட் அந்த பொண்ணுக்குமே நேஷ்னல் அவார்டும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இவர்கிட்ட இருந்து எப்படா மூவி வரும்னு எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் நம்ம விஜய் சேதுபதி சாரே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. மகாராஜா 2 ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அண்ட் ஷூட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா அவரே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? எனக்கு இதில் ஒரு 2-3 சீன்ஸ்லாம் பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஒயிட் ஷார்ட்லலாம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் காட்டக்குள்ளே அது அழகாக அந்த விரிசெல்லாம் விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சிங்கம்புலி சாரை நம்ம எல்லாருமே ஒரு காமெடி ஜானர்லேயே பார்த்து பழகிட்டோம். பட் இதில் ட்விஸ்ட்டாக இருக்கும் போது நமக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது. அவரை ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்டகோனிஸ்ட் ரோலில் காமிச்சிருப்பாங்க. அதான் நம்ம சிங்கம்புலி சாரே அப்படி காமிச்சிருக்காங்கன்ற அளவுக்கு இருக்கும் அவரோட ஆக்டிங்குமே. ஓவராலாக இந்த மூவியே ஒரு ஃபீல் குட் மூவியாவே எடுத்திருப்பாங்க. லட்சத்துல லஞ்சம் கொடுக்குறேன்னா. அண்ட் இன்னொரு திங், நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நியூஸ் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதாங்க நம்ம டைரக்டர் சார் நெக்ஸ்ட் ரஜினிகாந்த் சாரை வச்சு ஒரு மூவி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கிரிப்டெல்லாம் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிடுச்சு, எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு பாத்தில் போயிட்டுருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னா நமக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் யோகப்பிரியா சைனிங் ஆஃப். இது கலாட்டா மேடை வழங்கும் பென்ஸ் மேடையின் ஃபிலிம் ஃபாரம் ஷோ.